பெரிய பெரிய படத்துக்கு ஐமேக்ஸ்லாம் போகிறோம். அப்படி என்ன இருக்குது அப்படின்னா ஐமேக்ஸில் ஆடியோவும் சரி விஷுவலும் சரி ரொம்ப ரொம்ப கிளியராக ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்படி என்ன இருக்குன்னா அதுக்குள்ளே தாங்க இருக்குது. ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப கர்வராக இருக்குங்க. 3D கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெருசாக ஸ்டேடியம் அளவுக்கு இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே மாதிரி ஐமேக்ஸ்க்கு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது 1 இல்லைங்க 2 இருக்குது அதுக்கு தனியாக. ஆனால் தான் அந்த ஸ்க்ரீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக, அந்த இமேஜே பயங்கரமாக இருக்கும். சவுண்டு கூட லைட்டாக கிளியராக கேட்குங்க. அதுக்கப்புறம் கேமராவுக்கு கூட தனியாக ஐமேக்ஸ் இருக்குங்க. ஐமேக்ஸ் தான் கேமரா எடுத்து ப்ரொஜெக்ஷன் பண்ணலாம் கிடையாதுங்க. நார்மல் கேமரா டிஎம்ஆர் வழியில் ஐமேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது மாதிரி படங்கள் பண்ணலாம். இதே மாதிரி தான் நார்மல் கேமரா நிறைய படங்களுக்கு டிஎம்ஆர் வழியில் ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஐமேக்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களான்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.